ஆ ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இதோட நிறுத்தினோம். ததஸ்தௌ பிராப்த யௌவனௌ ஆஹ், ஆஹ், சூரகரி ஆ, சூரகரி சுண்டா சுண்டா பீவர புஜௌ மகோரஸ்கௌ விருஷஸ்கந்தௌ சுவிருத்த ஸ்லக்ஷ்ணோரு திருட பிரகோஷ்டௌ சமவிபக்த அவயவௌ சாலப்பிராம்சு தபன அபிபாவி தபனாபிபாவி தேஜசௌ குமாரோ பிதரமபி வபுஷா விஜயசாதாம். அதாவது அந்த அந்த ரெண்டு புள்ளை இல்லையா, வேம பூபாலன், இன்னொருத்தன் வந்து மாச்ச பூபாலனா. ஆமா, மாச்ச பூபாலன். அவ ரெண்டு பேரை பத்தின அந்த குமாரர்களை பத்தின ஒரு வர்ணனை நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல. சரியா? இப்போ படிக்கிறீங்களா அகிலா? पृथिवीपति सार्वभौमः पेद्दकोमटीन्द्रोऽपि चक्रवर्तिलक्षणोपेतं जायांसं तनयम् अवनिभरणक्षमम् आलोक्य तस्मिन्नेव आससञ्ज चतुरर्णव ஆசசஜ்ஜ. ம். सज्ज सारी ம். चतुरर्णवमेखलायाः धुरं धरण्याः. சரி. சோ பிருத்திவிபதிः சார்வபௌமः தஸ்மின்னேவ தரண்யாः துரம் ஆசசஜ்ஜ. சரியா? சோ அந்த பிருத்திவிபதி சார்வபௌமः அவர் யாருன்னா பெத்த கோமட்டீந்திரஹா. இது வரைக்கும் நம்ம அந்த இந்த அப்பா ராஜாவான பேரே பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறோம். பெத்த கோமட்டி அப்படிங்கிறவர் ராஜாவினுடைய பேரு. அதாவது இந்த வேம பூபாலன் மாஜ பூபாலனுடைய அப்பா. அவர் தான் வந்து பிருத்திவிபதி சார்வபௌமஹா. சோ பிருத்திவீனாம் பதிஹி பிருத்திவிபதிஹி பிருத்திவியாஹ பதிஹி பிருத்திவிபதிஹி பிருத்திவிபதிஷு சார்வபௌமஹ. சார்வபௌமஹனா ரொம்ப வசதியான ஒரு எம்பரர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ பிருத்திவிபதி சார்வபௌமஹ யாருக்கு அட்ஜெக்டிவ் இது? பெத்த கோமட்டி அவருக்கு வந்து அட்ஜெக்டிவ். பெத்த கோமட்டிங்கிறது அவருடைய பேரு. கோமட்டீந்திரஹா அப்படிங்கிறது இந்த ராஜாவுக்கு சொல்றதுனால கோமட்டீந்திரஹா. அவரும் கூட என்ன என்ன பண்ணார் அப்படின்னா, சக்கரவர்த்தி லக்ஷண உபேதம். சக்கரவர்த்தினஹா லக்ஷணம் சக்கரவர்த்தி லக்ஷணம் சக்கரவர்த்தி லக்ஷணைஹி உபேதம். அந்த சக்கரவர்த்திகளுக்குன்னு சில சின்னங்கள் உண்டு. அதுல சரீரத்துல சில சின்னங்கள் முத்திரைகள் எல்லாமே இருக்கு. அதோட இருக்கின்ற ஜாயாம்சம். ஜாயாம்சம்னா ஜேஷ்டம் புத்திரம்னு அர்த்தம். ஜாயான் ஜாயான்சோ. ஜாயான் இருக்கணும். கனியான் ஜாயான். ஆமா. யான் யாம்சௌ யாம்சா யாம்சம் ஜாயாம்சம் தனயம் ஜாயாம்சம் தனயம் ஜேஷ்டபுத்திரனுக்கு அவனி பரண க்ஷமம் ஆலோக்கிய. சோ அவனுக்கிட்ட வந்து என்னத்தை பார்த்தார் அப்படின்னா, அவனேகே பரணம் அவனீபரணம். அவனீபரணே க்ஷம க்ஷமஹா. க்ஷமம்னா ஒன் ஹூஸ் ஃபிட். அர்ஹதை இருக்கு. ஒன் ஹூஸ் ஃபிட் இனஃப் டு பேர் ஆர் இது என்ன சொல்றது, ரூல் ஓவர் தி பூமி. ஓகேவா? சோ அந்த அவனிவர க்ஷமம்ங்கிறதும் சக்கரவர்த்தி லக்ஷணோபேதம் எல்லாமே வந்து இந்த தனயம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சக்கரவர்த்தி லக்ஷணோபேதம் ஜாயாம்சம் அவனீபரண க்ஷமம் தனயம் ஜாயாம்சம் தனயம் அவலோக்கிய ஆலோக்கிய பார்த்து விட்ட பிறகு தஸ்மின்னேவ அவனிடத்திலேயே சதுரர்ணவ மேகலாயாக துரம் தரண்யாக. சதுரர்ணவ மேகலாயாக தரண்யாக துரம் தஸ்மின்னேவ ஆசசஜ்ஜ. சோ வந்து தரணினா பூமி, தரண்யாக பூமியினுடைய, துரம்னா பாரம். சோ சதுரர்ணவ மேகலாக அப்படின்னா 4 அர்ணவம்னா சமுத்திரம். சத்வாரக அர்ணவாக ஏவ மேகலா. அந்த 4 சமுத்திரமுமே இந்த பூமிக்கு வந்து மேகலை போல இருக்கு. மேகலானா ஒட்டியானம். சோ அந்த ஒட்டியானம் போல, பூமிக்கு ஒட்டியானம் போல இருக்கின்ற அந்த 4 அர்ணவங்கள் யாருக்கு ஒட்டியானமா இருக்கோ அவளுக்கு. சரியா? சத்வாரக அர்ணவாக ஏவ மேகலா யஸ்யாக சா தஸ்யாக தரண்யாக துரம் பாரத்தை தஸ்மின்னேவ தனையே அந்த தனையனான அந்த வேமபூபாலே ஆசசஜ்ஜ அவர் வந்து இது பண்ணார், வெச்சார். ஓகேவா? சோ சஜ்ஜு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அங்க தாத்து இல்லையா? ஆமா, ஆசசஜ்ஜ. அவர் வந்து அவனுக்கு வந்து சஜதி சஜ்ஜானாலே உங்களுக்கு வந்து டெக்கரேட் பண்றது அலங்காரம் பண்ணிக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லையா? ஆஹ் ஆமா. சோ வந்து உங்களுக்கு வந்து சஜ்ஜங்கிறது அதான். ஆசசஜ்ஜ. ஆங்குங்கிறது உபசர்க்கம். அங்க ஷஞ்சு கதவ். ஓகேவா? லிட்டில் இருக்கு அது. ஆஹ் உம் Okay.
சரியா இருக்கா? மேல स खलु शान्ते पितरि चतुरर्णवमेखलां धरणिम् उद्वहन् मार्ताण्ड इव महाकुलभूभृतां मौलिषु पादमादधानः ம் पुनरपि भुवि ம் प्रार्थनावतीर्ण इव पुण्डरीकाक्षः बहुविधदानप्रवर्तनेन कलियुगखञ्जं धर्मम् उल्लाघयन् भोगपतिरिव कलितक्षमाभरणः शब्दागम इव गुणवृद्धिप्रत्यययुक्तः प्रज्ञोन्मेष इव बहुधारणोचितः दशदिगन्तविख्यातभूमा विजयते वेमभूपालः. சோ மெயின் சென்டென்ஸ் இங்க வந்து வேமபூபாலகா விஜயதே, அதான் வேமபூபாலனானவன் வெற்றி கொண்டாகட்டும். சோ எப்படிப்பட்ட அவன் அப்படின்னா, சகலு சக வேமபூபால கலு பிதரி சாந்தே சதி, அப்பாவானவர், சாந்தேனா பீஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல இறந்து விட்ட தருணத்தில், அப்பா வந்து மிருதே சதி, அந்த தருணத்தில் சதுரர்ணவ மேகலாம் தரணீம் உத்வகன்னு. சோ இந்த 4 அர்ணவங்கள் சமுத்திரங்களினால் சூழப்பட்ட, சரியா, சதுரர்ணவ சாரி, சதுர அந்த முன்ன சொன்ன மாதிரியே தான், 4 சமுத்திரமும், சமுத்திரமே மேகலா எதுக்கோ அது இல்லையா, அப்படிப்பட்ட சதுரர்ணவ மேகலாம் தரணி, தரணிக்கு இந்த மேகலாங்கிறது அட்ஜெக்டிவா போறது, தரணியை பூமியை உத்வகன்னு தாங்கிக் கொண்டு, உத்து வஹு சத்ருபிருத்தியம், உத்வகன்னு வேமபூபாலகக்கு போறது, வேமபூபாலக விஜயதே, சரியா. சோ சாந்தே சகலு சாந்தே பிதரி பிதரி சாந்தே சதி சதுரர்ணவ மேகலாம் தரணீம் உத்வகன்னு வேமபூபாலக விஜயதே. அதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, மார்த்தாண்ட இவ மகாகுல பூபிருதாம் மௌலிஷு பாதம் ஆததானக. சோ இங்க வந்து நீங்க சிலேஷமா சொல்லிட்டு சொல்லணும். மார்த்தாண்டக அப்படின்னா சூரியன்னு சூரியன் அர்த்தம். சூரியனை போல என்ன அப்படின்னா இவன் இருக்கான். வேமபூலா பூபாலக விஜயதே. சூரியனுக்கு என்ன அப்படின்னா மகாகுல பூபிருதாம், பூபிருத்துனா 2 அர்த்தம் இருக்கு. பூமியை தாங்கிறது மலை, பூமியை தாங்கிறது ராஜா, சரியா. சோ அந்த மகாகுலம் அப்படிங்கிறது, மகாகுல பூபிருத்து அப்படின்னா இந்த மகாகுல பர்வதங்கள்னு நிறைய இருக்கு, குலபர்வதங்கள்னு விட்டும் 7 குலபர்வதங்கள் இருக்கு. இந்த பிரதாபருத்ரியம் எல்லாம் படிச்சோம்னா அந்த குலபர்வதத்தை பத்தியே வர்ணிச்சுட்டே இருப்பார் அவர். அந்த குலபர்வதத்துக்குள்ள இவன் சிரேஷ்டனா இருக்கான்னு சொல்லிட்டு வருவார். சோ அந்த மகாகுல பூபிருதாம் மௌலிஷு, இந்த மாதிரி அந்த குலபர்வதங்களினுடைய மௌலிஷு தலையில், தலைகளில் பாதம் ஆததானக, பாதத்தை வைக்கின்ற மார்த்தாண்டக இவ. மார்த்தாண்டகங்கிற சூரியனானவர் என்ன பண்றார் அப்படின்னா இந்த குலபர்வத்தங்களினுடைய தலையில தன்னுடைய காலை வைக்கிறார். அப்படின்னா அந்த குலபர்வத்தங்களுக்கு மேல உதிக்கிறார்னு அர்த்தம். அந்த மார்த்தாண்டக இவ, இந்த ராஜா என்ன பண்றான் அப்படின்னா மகாகுல பூபிருதாம் மௌலிஷு பாதம் ஆததானக. மகாகுலம் சத்குலே மகாஞ்ச அசௌ குலம், மகாஞ்ச அசௌ குலஹஜ மகாகுலஹ. சோ மகாகுலஸ்ய और மகாகுலானாம் பூபிருத் தேஷாம் பூபிருதாம், பெரிய ஒரு சத்குலத்துல பிறந்த ராஜாக்களினுடைய மௌலிஷு தலைகளில் பாதம் ஆததானக, பாதத்தை வைத்தான். அப்படின்னா இட் இஸ் நாட் தட் அவ பாதத்துல அவன் தலையில கொண்டு போய் பாதத்தை டொங்குன்னு வச்சாங்கிறது இல்ல. அவ எல்லாரும் நமஸ்காரம் பண்றா, நமஸ்காரம் பண்ணும்பொழுது அவளுடைய அவளுடைய தலை வந்து இவனுடைய பாதத்துல படுறது, புரியுறதா. ஆர் பாதம் ஆததானகங்கிறது பாதத்தை வச்சுட்டான் அப்படின்னா நீங்க லட்சணையா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிரேஷ்டமா அவன் இருக்கான் அப்படின்னு எடுத்துக்கலாம், புரியுறதா. அதாவது இந்த பிரதாபருத்ரியத்துல வரும், அந்த மத்த ராஜாக்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்றாளாம். அவளுடைய கிரீட்டத்துல இருக்கிற அந்த ரத்தனங்களுடைய ஒளியானது இவனுடைய நகத்துல பட்டு ஒவ்வொரு நகத்திலையும் ஒவ்வொரு கலர் வருதான். நமக்கு என்னதான் அந்த வித்யாநாதன் மேல கோவம் இருந்தாலும் இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் ஒரு தனி திறமை வேணும் இல்லையா. அதுவும் ஒரே ராஜாவை பத்தி புஸ்தகம் பூரா எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கலை இல்லையா, என்ன சொல்றேன். சாதான் மார்த்தாண்டக இவ மகாகுல பூபிருதாம் மௌலிஷு பாதம் ஆததானக, சரியா. புனரப்பி புவி பிரார்த்தனா அவதீர்ணக இவ புண்டரீகாட்சக, புண்டரீகாட்ச சாட்சாத் மகாவிஷ்ணு. சோ புண்டரீகம் போல அக்ஷி இல்லையா, கண்கள் யாருக்கோ அவர் புண்டரீகாட்சக. அவர் வந்து என்ன அப்படின்னா பிரார்த்தனா அவதீர்ணக, ஒரு பிரார்த்தனையினால்
நீங்க வந்து யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதோ, ஒவ்வொரு கண்டமும் எடுத்துக்கோங்களேன். போய் வந்து ஸ்துதி பாடுறா, பிரம்மஸ்துதி பாடி, விஷ்ணு ஸ்துதி பாடி, சிவஸ்துதி பாடி, ஒவ்வொரு காவியத்திலையும் ஒவ்வொரு புராணங்களையும் ஒரு அதர்மத்தை அழிக்கிறதுக்கோசரம் பகவான் அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிற பிரார்த்தனையா அவதீர்ணகா இல்லையா? பிரார்த்தனா பண்ணதுனால ஒரு அவதீர்ணகா இவ இறங்கிய புண்டரீகாக்ஷன் போல புனரபி புவி பிரார்த்தனா அவதீர்ணா. முன்னாடி இவர் மகாவிஷ்ணு வந்து இவனை அழிக்கிறதுக்கு பிறந்தார், இவாளை அசுராளை அழிக்கிறதுக்கு பிறந்தார், ராமரா பிறந்தார், 10 அவதாரம் எடுத்தார். அந்த மாதிரி அந்த புண்டரீகாக்ஷன் போல பிரார்த்தனா புனரபி புவி, மறுபடியும் ஒரு பூமியில வந்து யாருக்காவது ஒரு அவதாரம் இருக்கு, அவதீர்ணகா கஹா அப்படின்னா இவன் தான். சாட்சாத் வேமபூபாலக புண்டரீகாட்சக இவ சக வேமபூபாலக விஜயதே. புரியுறதா? அப்புறம் பகுவித தான தான பிரவர்த்தனேன கலியுக கஞ்சம் தர்மம் உல்லாக என்ன உல்லாக என்ன அப்படின்னா அப்லிஃப்டட், மேல் கொண்டு வந்தாருன்னு அர்த்தம் இல்லையா? அது என்னது? பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் யாசேன கிருதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப துவாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவோத்தாரிணி. ஜி பவத்வேஷினின்னு படிச்சிருக்கேன். எங்க வாத்தியார் வந்து அது பவோத்தாரிணின்னு மாத்திப்பார். ஓ பூமிய அவர் வந்து தர்மத்தை உத்தாரணம் பண்றார், அதுக்கு தானே வந்திருக்கு பகவத்கீதை. அதனால பகவத்தாரிணி அந்த இடத்துல நாங்க சொல்லும் போது கரெக்ட் பண்ணுவார், பகவத்தாரிணி எங்க வேணுநாதன் சார் சொல்வார். சோ அதான் பகுவித தான பிரவர்த்தனேன கலியுக கஞ்சம் தர்மம் உல்லாக என்ன. சோ பலவிதமான தானங்களினுடைய பிரவர்த்தனையினால, அதை வந்து பிரவர்த்திக்கிறதுனால அப்படின்னா அதை பிராக்டிஸ்ல கொண்டு வர்றதுனால கலியுகம் கஞ்சம். கஞ்சம்னா அதாவது பங்குஹு அப்படின்னா உங்களுக்கு 2 காலும் நொண்டிக்கு பங்குன்னு பேர். 2 காலும் நாட் ஃபிட் டு டூ த ஜாப். அவளுக்கு மூகம் கரோதி வாச்சாலும் பங்கும் லங்கைய தேகிரியும் இருக்கணும். அதே மாதிரி காணகா அந்தகா இருக்கணும். காணகனா ஒரு கண்ணு பொட்டைக்கு காணகா, 2 கண்ணும் தெரியல அப்படின்னா அந்தகன்னு அர்த்தம். சோ கலியுக கஞ்சம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கலியுகமானது ஒரே ஒரு கால்ல வந்து நின்னுட்டு இருக்கு, சரியா? அந்த அந்த கலியுகத்துல தர்மம் அப்படிங்கிறது ஒவ்வொரு யுகத்துல அந்த பசுமாடு ரூபத்துல அந்த தர்மமானது 4 காலத்துல கிருதயுகத்துல 4 கால்ல கிருதயுகத்துல இருந்தது, துவாபரத்துல 3, திரேதாயுகத்துல 3, துவாபரத்துல 2, கலியுகத்துல இப்போ ஒரே ஒரு கால்ல பாவம் அது வந்து நின்னுட்டு இருக்கு அந்த தர்மம்ங்கிறது. சோ அந்த கலியுக கஞ்சம், அந்த கலியுக கஞ்சம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த கலியுகம் என்ன, கலிங்கிறது ஒரு யுகம், யுகத்தினுடைய பேரு. கலியுகேன கஞ்சகா ஆர் கலியுகே கஞ்சகா தம் கலியுக, கலியுகத்துல ஒத்த கால்ல நின்றுட்டு இருக்கிற தர்மம், தர்மத்துக்கு அது அட்ஜெக்டிவா போறது. சோ கலியுகே கஞ்சகா கலியுக கஞ்சகா தம் கலியுக கஞ்சம் தர்மம், கலியுகத்துல ஒரே கால்ல நின்று இருக்கிற அந்த தர்மத்தை உள்ளாக என்ன அவர் வந்து அப்லிஃப்ட் பண்ணிட்டு பண்றதுக்கு பண்ற அந்த வேமபூபாலக விஜயதேன்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும், சரியா? சோ பகுவித தான பிரவர்த்தனேன, தானம்ங்கிறது நீங்க எல்லா விதமான தானத்தையும் எடுத்துக்கோங்க, நாட் ஒன்லி மெட்டீரியல் தானம் மாத்திரம். வித்யாதானம், ஞான தானம், அப்புறம் அஸ்திர தானம், எது வேணா வச்சுக்கோங்க. எதனால வந்து இந்த தர்மத்தை காப்பாற்ற முடியுமோ அந்த மாதிரி ஒரு தான பிரவர்த்தனேன இந்த கலிஹி இது யுகா கலியுகா கலியுகே கஞ்சகா கலியுக கஞ்சகா தம் கலியுக கஞ்சம் தர்மம், தர்மத்தை உள்ளாக என்ன அப்லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற வேமபூபாலக விஜயதே. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் போகி போகி பதிரிவ கலித க்ஷமா வரணகா. சோ வந்து கலிதா அப்படின்னா திருத்தகான்னு அர்த்தம், திருத்தம்னு அர்த்தம். சோ கலித க்ஷமாபரணகா. சோ வந்து என்ன அப்படின்னா கலிதம் க்ஷமாபரணம் ஏன சக, எதுக்கு போறது? போகி பதிகி, போகிங்கிறது இது சர்ப்பம், ஆதிசேஷன். போகி பதிகி அப்படிங்கிறது ஆதிசேஷன். ஆதிசேஷன் தானே இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா கலித க்ஷமாபரணகா, கலிதம் க்ஷமாபரணம் ஏன சக கலித க்ஷமாபரணம். க்ஷமா க்ஷ்மா 2 நாளும் பூமின்னு அர்த்தம், சரியா? அதுக்கப்புறம் க்ஷமா ஏவ ஆபரணகா, இவனுக்கு சொல்லும் பொழுது எப்படின்னா க்ஷமா பொறுமைங்கிறதே ஒரு ஆபரணம் யாருக்கோ அவன். சோ க்ஷமா ஏவ ஆபரணகா க்ஷமாபரணகா
கலிதம் க்ஷமாபரணம் ஏன சக கலித க்ஷமாபரண வேமபூபாலக. சரியா இருக்கா? அந்த வேமபூபாலனானவன் போகிபதிரிவ. இங்க எல்லாமே வந்து சிலிஷ்டோபமா உங்களுக்கு. ஸ்லேஷம் சொல்லி அதனால ஒரு உபமா வருது இல்லையா? சோ வந்து என்ன அப்படின்னா போகிபதிரிவ, அஹ், அந்த ஆதிசேஷன் போல கலித க்ஷமாபரணா, கலிதம் க்ஷமாபரணம் ஏன சகா, யார் ஒருவரால இந்த பூமியினுடைய பாரமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அப்படின்னு போகிபதிக்கு சொல்லணும். இவனுக்கு சொல்லும்பொழுது, வேமபூபாலனுக்கு சொல்லும்பொழுது அவன் போகிபதி போல கலித க்ஷமாபரணா. பட் இவனுக்கு என்ன அப்படின்னா க்ஷமா ஏவ ஆபரணா. இவன் க்ஷமா ஏவ ஆபரணம், க்ஷமாபரணம். கலிதம் க்ஷமாபரணம் ஏன சக கலித க்ஷமாபரணா ராஜா வேமபூபாலக விஜயதே. சரியா? அதுக்கப்புறம் சப்தாகமக இவ குணவிருத்தி பிரத்யய யுக்தா. ஸோ சப்தாகமம் அப்படிங்கிறது சப்த சாஸ்திரம், வியாக்கரணம். ஸோ சப்தாகமக இவ குண விருத்தி பிரத்யய உக்தா. அதுல என்ன இருக்கு? குணம் இருக்கு. குணம்னா குணசந்தின்னு மாத்திரம் இல்ல, குண லெட்டர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? விருத்தி லெட்டர்ஸ் சொல்றோம், பிரத்யங்கள்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி குணஷ்ட விருத்திஷ்ட பிரத்யஷ்ட குணவிருத்தி பிரத்யாக தைஹி யுக்தா குணவிருத்தி பிரத்யயுக்தா சப்தாகமக இவ. அவனுக்கு இப்படின்னுட்டு நீங்க சப்தாகமகக்கு சொல்லணும். இவனுக்கு சொல்லும்பொழுது எப்படி சொல்லணும்? குணேன அஹ், அஹ், குணவிருத்தி பிரத்யேன யுக்தः பிரத்யைஹி யுக்தः வேமபூபாலகன்னு சொல்லும்பொழுது குணம், நற்குணங்கள் இருக்கு, விருத்தி, அதனால ஒரு குணேன விருத்தி, நற்குணங்கள் இருக்கிறதுனால ஒரு விருத்தி வருது. அந்த விருத்தியா, அந்த விருத்தி இருக்கிறதுனால பிரத்யேகான விஸ்வாசகான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ அந்த விஸ்வாச யுக்தா யாரு? இந்த வேமபூபாலக விஜயத்தை. யாரு போல? சப்தாகமக போல. புரியுறதா? அதுக்கப்புறம் பிரக்ஞா உன்மேஷக இவ பகு தாரண உச்சிதா. சரியா? உச்சிதா அப்படின்னாலும் யுக்தகன்னு அர்த்தம். பிரக்ஞா உன்மேஷம்னாலே ஓப்பன் அர்த்தம், திறக்கிறது இல்லையா? அஹ்? பிரக்ஞா உன்மேஷக இவ அப்படின்னா ஒரு ஞானவான் போல. அஹ்? இங்க என்ன போட்டிருக்காருன்னு ஒரே நிமிஷம் இந்த கிளாசரிய பார்த்துடலாம். பிரபாயாக பிரதிபா அதிசயன்னு அர்த்தம். பிரஜானாலே பிரதிபா, பிரஜானா நவநவ ஞானம், உன்மேஷசாலினி அது பிரதிபா. பிரஜா பிரதிபா நவநவ பிரதிபா. உன்மேஷசாலினி பிரதிபா. ஆமா. சோ அந்த பிரஜா உன்மேஷக அப்படின்னா பிரதிபா அதிசயன்னு அர்த்தம் இங்க. சோ அந்த பிரதிபா அதிசயம் போல பகு தாரண உச்சிதா பஹ்வீபிகி தாரணாபிகி உக்தா. பலவிதமான தாரணங்கள்னா இங்க வந்து ஞானம்னு வச்சுக்கோங்க. பலவிதமான ஞானத்தை அவனால வந்து இது பண்ண முடியறது, கத்துக்க முடியறது. இஸ் ஏபிள் டு கிராஸ்ப் சோ மெனி திங்ஸ். எது போல? ஒரு பிரதிபா அதிசயம். பிரதிபாயாக பிரக்ஞாயாக உன்மேஷகன்னு சொல்லும் பொழுது அந்த பிரதிபா அதிசயம்ங்கிறது எப்படி வந்து பலவிதமான விஷயங்களை தனக்குள்ள அடக்கிக்கிறாளோ அந்த பிரதிபா அதிசயாக இவ அதிசயா இவ பகுதாரண உச்சிதா. இஸ் ஏபிள் டு கிராஸ்ப் சோ மெனி திங்ஸ். சரியா? அதுக்கப்புறம் தச திகந்த விக்யாத பூமா விஜயதே வேம பூபாலக. சோ தச திக்கு. சோ தச திக்கு அப்படின்னாலே தசச்ச தாஹா திசஹ தச திசஹ. தச திசாம் அந்தஹ தச திகந்தஹ. தச திகந்தே விக்யாதஹ தச திச தச தச திக் திகந்த விக்யாதஹ. அப்புறம் பகோஹோ பாவஹ பூமா. சரியா? பூமான பிரபாவ எஃபெக்ட்னு வச்சுக்கோங்க. சோ தச திகந்த விக்யாதः பூமா யஸ்ய சக தச திகந்த விக்யாத பூமா வேம பூபாலக விஜயதே. 10 திக்குகளிலும் யாருடைய புகழானது அந்த பூமா அப்படின்னா பகுவோகோ பாவம், அவனோட விக்கியாத பரவப்பட்ட பாப்புலரைஸ் ஆன அவனுடைய பெருமையோடு இருக்கின்ற சக வேம பூபாலக விஜயதே. சரியா இருக்கா? அஹ்? மேல ஜி அந்த பூமான்னா மட்டும் திரும்ப சொல்லுங்க. பகோஹோ பாவக. பகோஹோ பாவ, பகுஹுனா ஜாஸ்தின்னு அர்த்தம் இல்லையா? ஆமா. பகோஹோ. பாவக பூமாவா? ஆமா, பூமா. ஓ சரி. ஆனா பகினி அது வந்து அல்ப பிராண பக்காரக, இது வந்து மகா பிராண பக்காரக. அது ஜஸ்ட் அது மீனிங் அவ்வளவுதான் இல்ல, அந்த பாவார்த்தக தத்தித்தாந்தக இல்லையா? எது எது? இல்ல நீங்க பகோஹோ பாவக தான பூமாங்கிறேள். ஆமா.
ஆனா அந்த பஹோ அது வந்து அல்ப பிராண பகாரக தானே? அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் பகு தானே வரும். பகுங்கிறது இல்ல இல்ல, அல்பப்ரா. பூமாங்கிறது என்ன இது? பூமா மகாபிராணம் தானே? இங்க மகா பிராண இருக்கே. அதான்ப்பா, ம். பகுத்துவம்ங்கிற அர்த்தம் பூமாங்கிறது. அர்த்தம் பகோஹோ, ஓகே. பகுஹுங்கிறது ஜாஸ்தி இல்லையா? பகு 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 பஹ்வஹ பஹ்வீயஹ பகூனிலாம் இருக்கே மூணு ம். ஜென்ரல்லையும். அந்த ம். பகுத்துவத்தினுடைய பாவக, அந்த பாக்கும் இந்த பாக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. இல்ல இல்ல, இப்ப மதுரஸ்ய பாவக மாதுரியம்னு சொல்றோம். ரெண்டு சரி. இடத்துலயும் மதுரக்கு மகாபிராண தக்காரக தான் இருக்கு. ஸ்பெல்லிங் சேஞ்ச் வர்றது இல்ல. இங்க ஆ நீங்க ஆ சொல்ற பஹோஹோல வந்து அந்த பா ம். வந்து தேர்ட் பா இல்லையா? இங்க புரியுறது இருக்கிறது புரியுறது. ஃபோர்த் பா. இது வந்து நீங்க வந்து அர்த்தமா புரிஞ்சுக்கோங்க. பகுத்துவம் இத்தியர்த்தः. அவ்வளவுதான். ஓகே ஆ ஓகே ஓகே. ஆமா. ம். சரியா? ம். நாட் தட் இதோட பாவகா அது அப்படின்னு வரும் இல்லையா? குரோஹோ பாவகா குருத்துவம் அந்த மாதிரி சொல்ல வரல நானு. சோ இந்த இடத்துல ஆ. பகோஹோங்கிறது நிறைய பகுத்துவம். பகோஹோ பாவகாவே ம். டிலீட் பண்ணிட்டு பகுத்துவம்னு எழுதிக்கோங்க. பெஸ்ட் தான். அதான். ஓகே. மாதிரி விக்கிரகமா சொல்லும்பொழுது நல்லா இருக்குமே நினைச்சேன். பகோஹோ பாவகா பூமா ஷோ. அதனால சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் மேல படிங்க. तस्मिंश्च शासति धरणिमण्डलं कदाचित् जलधरपङ्कशोषेण दिवम् अहिमकरपादसञ्चारयोग्यां वितन्वन् इतस्ततः तरलमरालपक्षविक्षेपैः दुर्विषः वज्रानल महा उष्मसन्तापितां ध्यामिव बीजयन् मण्डूकवाग्बन्धनमान्त्रिकः सौदामिनी नृत्तकालावधिः समाजगाम शरत्समयः. ஆமா, இது வந்து ஒரிஜினல்ல இருந்து அங்கே இங்கேருந்து பிச்சு பிச்சு போட்டிருக்கா. சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா, சரத் சமயः சமாஜகாம, அதான் மெயின் சென்டென்ஸ். சரத்காலமானது வந்துடுத்து, வந்து அரைவாச்சு. தஸ்மின்ச்ச வேமபூபாலே தரணி மண்டலம் சாசதி சதி சதி சப்தமே. அந்த அந்த வேமபூபாலனானவர் பூமண்டலத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த தருணத்தில் சரத் சமயः சமாஜகாம, சரத்காலமானது வந்தடைந்தது. என்ன பண்ணித்து அப்படின்னா, கதாச்சித் ஜலதர பங்கசோஷேண திவம் ஹ அஹிமகர பாத சஞ்சார யோக்யாம் விதன்வன்னு. சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, திவம், திவம்னா ஆகாசம், அதை என்ன கதாச்சித்து சில சமயம், ஒரு சமயம், ஜலதர பங்கசோஷேன திவம், அப்பதான் வந்து வருஷா காலம் முடிஞ்சிருக்கு. வருஷா காலம் முடிஞ்சதுனால ஜலதரம்னா மேகம். சோ அந்த மேகத்தினுடைய தராணாம் பங்ககன ஷேரு, அதனால சோஷேன திவம், அந்த அந்த ஷேரோட இருக்குமா கர்தமாக, அந்த ஜலதராக சாரி ஜலதராக ஏவ பங்கக, அந்த மேகங்களே ஷேரு போல. சோ அந்த கர்தமக சயேவ சேஷக, அதுவே வந்து அதுவே ரிமைனிங்கா, இந்த சோஷேனன்னு இருக்கு இல்லையா, சேஷேனன்னு மாத்திக்கோங்க. அது ஜலதர சேஷேன திவம். சோ அந்த வெறும் மேகங்களே ஒரு பங்கம்ங்கிறான், ஒரு ஷேருங்கிறான். அதனுடைய ஒரு சேஷேன, அதோட ரிமைனிங்கோட எது இருக்குன்னா திவம் இருக்கு. அந்த ஆகாசத்தை என்ன பண்றது இந்த சரத் சமயா அப்படிங்கிறது, அஹிமகர அஹிமகர பாத சஞ்சார யோக்கியம். ஹிமகரஹா அப்படிங்கிறது சந்திரன், அஹிமகரஹா அப்படிங்கிறது சூரியன். சூரியனுடைய பாத சஞ்சார யோக்கியாம் விதன்வன்னு, அந்த அந்த சூரியனுடைய சஞ்சாரம், அதனுடைய ஒரு ஃப்ரீ மூமெண்ட்டுக்கு அதை வந்து நன்னா ஆக்கிண்டு அந்த ஆகாசத்தை, எது அந்த சரத் சமயா, இந்த மாதிரி அந்த ஆகாசத்தை ஆக்கிண்டு சமாஜகாம. சரியா இருக்கா? சோ இந்த ஹிமகரஹா அஹிமகரஹங்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு அர்த்தம் வந்து கொடுக்க போறார். அஹிமகரஹா அப்படிங்கிறது ஒண்ணு சூரியன். சரியா? ந ஹிமஹா அஹிமஹா, அஹிமாஹா கராஹா யஸ்ய சஹ அஹிமகராஹ, அஹிமகரஸ்ய பாதாஹ அஹிமகர பாதாஹ, சஞ்சாரஸ்ய யோக்யா சஞ்சார யோக்யா, அஹிமகர பாதானாம் சஞ்சார யோக்யா தாம் அஹிமகர சஞ்சார பாத யோக்யாம் திவம் விதன்வன்னு சரத் சமய சமாஜகாம. சரியா? ஓகேவா?
ஜி இப்போ நீங்க சொன்னது சூரிய பட்சத்துல சொன்னேன். ஆமா ஆமா. ஒண்ணு என்ன அப்படின்னா கதாச்சித் ஜலதர பங்கசேஷேன திவம் ஆகாசத்தை இந்த மாதிரி விதன்வண்ணு ஆகாசத்தை சரத் சமயா விதன்வண்ணுன்னு வரலாம். ஒரு நிமிஷம். வருஷா முடிஞ்சு சரி, இப்ப எனக்கு கதாச்சித் ஜலதர பங்கஜேஷேன திவம் அஹிமகர பாத சஞ்சார யோகியாம் விதன்வன்னு. இப்போ இந்த திவத்தை நீங்க ஒரு டேன்னு வச்சுட்டு எதா பண்ணோம்னா அந்த அதுல இந்த திவம்ம நாளுன்னு வச்சுட்டு சொன்னோம்னா நம்ம ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆயிடும். ஒரு நாள்ல அந்த ஜலதரத்தினுடைய பங்கசேஷேன அதனுடைய அந்த ஜலதர பங்கமேவ ஜலதரக ஏவ பங்கா அந்த சேரனுடைய சேஷேன திவம் அந்த நாளை அஹிமகர சூரியனுடைய பாத சஞ்சார யோகியாம் விதன்வன்னு சரத் சமயா விதன்வன்னுங்கிற சரசமயக்க போய் சேர போறது சமாஜகாம. இன்னொன்னு அந்த நாளை இந்த மாதிரி சரத்காலத்துக்கு முன்னாடி மழை காலம் இருந்ததுனால அஹி மகர பாத சஞ்சார யோகியாம். அஹினா பாம்பு, மகரம்னா முதல, அவைகளினுடைய ஹை மகரயோகோ பாத சஞ்சார யோகியாம் குருவன்னு விதன்வன்னு சரத் சமயா சமாஜகாம அப்படிதான் வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இதஸ்ததः தரல மரால பக்ஷ விக்ஷேபைஹி துர்விஷः வஜ்ரானல மகோஷ்ம சந்தாபிதாம் தியாம் இவ வீஜயன்னு. சோ என்ன தியாம்னா உங்களுக்கு சொர்க்கம்னு அர்த்தம். சரியா? சொர்க்கத்தை என்ன அப்படின்னா சொர்க்கத்தை தியாம் தியௌஹு தியாவௌ தியாவஹ தியாம்ங்கிறது துதியா விபக்தி. தியாம் வீஜயன் இவ அந்த சரத் சமயமானது சொர்க்கத்தை விசிறிக்கொண்டு இருப்பது போல் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா தரல மரால பக்ஷ விக்ஷேபைஹி. தரலம் அப்படின்னா சஞ்சலமான, மரால பட்சிகள்னா அன்ன பட்சிகள், அவைகளினுடைய பக்ஷம்னா விங்ஸ். அதாவது மேக வருஷா காலம் வந்துருத்தோம்னா பறவைகள்லாம் பறக்காது. அவைகள் ஒரு இடத்துல கூட்டுல கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும். இன் ஃபியர் ஆஃப் தண்டர் லைட்டனிங் எல்லாமே. மழையில அவைகளால ரெக்கைய இது பண்ணிட்டு போகவும் முடியாது. அதனால இப்போ மழை காலம் முடிஞ்சு சரத் சமயம் வந்துட்டதுனால இந்த தரல மரால பக்ஷ விக்ஷேபைஹி. சோ தரலாகா மராலாகா தரல மரலாகா ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற அந்த மரால பட்சிகள், அன்ன பட்சிகள், அந்த தரால மராலானாம் பக்ஷாக அவைகளினுடைய பக்ஷங்கள் விங்ஸ், அந்த பக்ஷானாம் விக்ஷேபைகி பக்ஷங்களினுடைய ஆட்டுதலினால் என்ன அப்படின்னா துர்விஷக வஜ்ரானல மகோஷ்ம சந்தாபிதாம் தியாம் வீஜயன்னு இவ. அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது உத்பிரேக்ஷா. என்ன அப்படின்னா சரத் மேக காலத்துல வருஷா காலத்துல அன்ன பட்சிகள் மூவ் ஆகாது. இப்போ சரத்காலத்துல ஜம்மு ஜம்முன்னு அந்த தரல சஞ்சலமாக இருக்கின்ற அந்த வரால பட்சிகள் தன்னுடைய பக்ஷங்களை ஆட்டிண்டு போறது. அந்த அது எப்படி உத்பிரேக்ஷ பண்றார் அப்படின்னா அந்த தரால மரால, அதாவது தரால மரால பக்ஷ விக்ஷேபனம்ங்கிறது உண்மை, அது உத்பிரேக்ஷ இல்ல. அந்த விக்ஷேபைகி எதை வீஜயன்னு இவ அப்படின்னா ஸ்வர்க்கத்தை அந்த பக்ஷத்தினால, அந்த விங்ஸ்னால அந்த மரால பக்ஷங்கள் ஸ்வர்க்கத்துக்கு விசிற மாதிரி இருக்கான். புரியுறதா? அந்த தியாம் வீஜயன்னு அந்த சரத் சமயா சமாஜகாம. சரியா? சோ விக்ஷேபைஹி. அதனால என்ன ஆர்த்தம் அப்படின்னா இந்த தியாமுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா துர்விஷக. விஷகனாலே அந்த சஹ் தாத்து இருக்கும், ஷஹ் இருக்கணும், சகதே. சோ துர்விஷக அப்படின்னாலே அன்பேரபிள்னு அர்த்தம். ஓகேவா? துஸ்ஸகான்னு அர்த்தம். துஸ்ஸக வஜ்ரானல மகோஷ்மா தேன சந்தாபிதாம் தியாம். சோ தாங்க முடியாத வஜ்ரமே ஒரு அனலம். அனலம்னா அக்னி. அந்த வஜ்ரானல மகாஷ்மா அப்படின்னா அதனுடைய ஒரு ஹீட்டு. சரியா? அதை தாங்க முடியாம இருக்கின்ற அந்த அந்த இதனுடைய அது என்ன சொல்றது, அதனால தாபிக்கப்பட்ட, அதாவது துர்விஷக அப்படின்னாலே துக்கேன விஷக்கியதே இது துர்விஷக துஸ்ஸகன்னு அர்த்தம். வஜ்ரஸ்ய அனலக, வஜ்ரஹனா இந்திரனுடைய ஆயுதம். அந்த வஜ்ரஸ்ய அனலக வஜ்ரானலக மகாஞ்ச அசௌ ஊஷ்மஹ ச மகோஷ்மஹ வஜ்ரானலக இவ மகோஷ்மஹ. வஜ்ரானலம் போல ரொம்ப ஒரு சூடோட இருக்கின்ற துர்விஷக ச அசௌ வஜ்ரானல மகோஷ்மச்ச துர்விஷக வஜ்ரானல மகோஷ்மா.
சரியா? அந்த மகோஷ்மேன சந்தாபிதா, அப்படிப்பட்ட ஒரு உஷ்ணத்தினால் தாபத்தோடு இருக்கின்ற தியாம் அந்த ஸ்வர்க்கத்தை, அந்த ஸ்வர்க்கத்திற்கு வீஜயன்னு இவ அப்படியே வீசின்னு இருக்கிற மாதிரி எது இருக்கா அப்படின்னா இந்த தரள மரால பக்ஷ விக்ஷேபைஹி, அந்த சரத் சமயமானது வீஜயன்னு இவ. இவைகளை டூலா வச்சுண்டு அந்த சரத் சமயமானது இந்த ஸ்வர்க்கத்தை இந்த மாதிரி தாபத்துல இருக்கின்ற ஸ்வர்க்கத்திற்கு ஒரு விசிறி போல இருக்கு. புரியாதா? விஜயன்னு வீசிக்கொண்டு இருப்பது போல. ஓகேவா? அதுக்கப்புறம் மண்டூக வாக்பந்த மந்தன மாந்திரிகா சௌதாமினி, மண்டூக பந்த வாக்பந்தன மாந்திரிகா, மண்டூக வாக்பந்தன மாந்திரிகா சௌதாமினி நிறுத்த காலாவதி சமாஜகாம சரத் சமயா. சோ இந்த சரத் சமயமானது என்ன அப்படின்னா மண்டூக வாக்பந்தன மாந்திரிகா, எப்படி வந்து மாந்திரிகாள் வந்து பேச்ச வந்து நிறுத்துவாளோ, அவ வந்து அந்த மந்திர பிரயோகத்தினால, எங்க வாத்தியார் சொல்லுவார், இந்த அக்ஷினி மந்திரமோ ஏதோ ஒண்ணு இருக்கான், அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணா, இப்ப நான் ஒருத்தராத்துக்கு போறேன் அப்படின்னா நீ அந்த அந்த நம்ம கண்ணை பார்த்தே அவ கண்டுபிடிச்சிருவான் நீ எங்கேருந்து வந்திருக்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் வருவான் இந்த சினிமா படம் மாதிரி. ஸோ மண்டூக வாக்பந்தன மாந்திரிகா, அந்த மண்டூகத்தினுடைய அந்த வாக்கு பந்தனம் பண்ற ஒரு மந்திரம் போல சௌதாமினி நிறுத்த காலாவதி சரத் சமயா சபாஜகாம. சௌதாமினி அப்படிங்கிறது லைட்னிங். சோ அந்த மின்னலுடைய அந்த கால அவதி, அந்த எண்டானது சௌதாமினியினுடைய நிறுத்தசிய கால அவதிகி, அவதிகினா ஒரு பரிமிதி, அந்த அந்த மின்னல்லாம் நின்னு போயிடுத்து. மின்னல்லாம் நின்னு போனதுனால என்ன ஆகும்? மழை காலம் இருக்காது. மழை காலத்துலதான் தவளைகள் சத்தம் போட்டுட்டே இருக்கும். அந்த மண்டூகானாம் வாக்பந்தன மாந்திரிகா எதுனா இந்த சரத் சமயா. புரியுறதா? அந்த மண்டூகங்களினுடைய வாக்குக்கு பந்தன வாக்பந்தனே மாந்திரிகா, அந்த மண்டூகானாம் வாக்பந்தனே மாந்திரிகா சரத் சமயா என்ன சௌதாமினி நிறுத்த கால அவதிகி சரத் சமயா சமாஜகாம. சரியா இருக்கா? Yes, Jiji. அதுக்கப்புறம் மேல तस्मिंश्च शीर्यमानजलदे ताम्यत्तटिति मदमन्थरसिन्धुरे इकस्वरविवस्वति परिणमति शरत्समये नरपतिः अलघुना करेक्ट् अजियंग नरपतिः கரெக்ட் கரெக்ட். दण्डेन दिग्विजय कौतूहली गन्तुम् उदमनायिष्ट. ஆமா, உதமனா இஷ்ட. சோ தஸ்மின்ச்ச ஷீரியமான ஜலதே. சோ வந்து என்ன நரபதிஹி என்ன கந்தும் திக்விஜய கௌதூஹலி நரபதிஹி. சோ வந்து குதூகலம் அஸ்ய அஸ்தி இது கௌதூஹலி இல்லையா? அந்த குதூகலஸ்ய பாவம் தான் உங்களுக்கு கௌதூகலம். சோ இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த திக்விஜய கௌதூஹலி, திஷாம் விஜயா திக்விஜயா, திக்குகளை வெற்றி கொள்வது. குதூகலஸ்ய பாவக உங்களுக்கு கௌதூகலம். கௌதூகலம் அஸ்ய அஸ்தி இது கௌதூஹலி. திக்விஜயே கௌதூஹலி, திக்விஜய கௌதூஹலி அந்த ராஜாக்கு அட்ஜெக்டிவா போறது. நரபதிஹி திக்விஜய கௌதூஹலி நரபதிஹி அலகுனா தண்டேன. தண்டகா அப்படின்னா உங்களுக்கு நியமங்கள். அந்த அலகுனா அப்படின்னா லகுனா குட்டி சின்னது, அலகுனா பிருகத்து. சரியா? நன்றாக நல்ல வசதியாக இருக்கின்ற தண்டேன திக்விஜய கௌதூஹலி நரபதிஹி என்ன பண்ணான் அப்படின்னா திக்விஜய கௌதூஹலி சக கந்தும் உதமனா இஷ்ட. சோ உத்கதம் மனஹா யஸ்ய சக உன்மனாக உன்மனா இவ ஆச்சரதி. ஓகேவா? சோ உன்மனா நித்யங்கு லுங்கு அங்க. சரியா? உதமனா இஷ்ட அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபார்ம். வந்து ஆவலோட இருந்தான்னு அர்த்தம். உதமனா இஷ்டனா ஆவலோட இருந்தானா, ஆவலோட உத்கண்டிதா. அத திரும்ப அந்த ஸ்பிளிட் மட்டும் ஒரு தடவை கூட சொல்றேனா? உத்கதம் மனஹா யஸ்ய சஹ உன்மனாஹ உன்மனா இவ ஆச்சரதி. அத உன்மனா கியங்கு லுங்கு போட்டுக்கோங்க. போட்டா உன்மனா இஷ்ட. சரியா? ஓகேவா? எப்போ அப்படின்னா தஸ்மின்ச்ச ஓகே தஸ்மின்ச்ச சரத் சமயே பரிணமதி சதி. அந்த சரத்காலமானது மாறின அந்த தருணத்தில். சரியா? இப்ப சரத்காலம் தான் இருந்துட்டு இருக்கு.
அந்த சரத்காலத்தினுடைய அவஸ்தை வந்த அந்த தருணத்தில் ஷீரியமான ஜலதே, ஜலதம்னா மேகங்கள். சோ ஷீரியமான ஜலதே அப்படின்னா நஷ்டமான மேகங்கள். மேகங்கள்லாம் இல்ல, பிரகாசமா இருக்கு. அதானே உங்களுக்கு வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் நிலவொளியும் எல்லாமே அந்த சரத்காலத்துல இல்லையா? சோ வந்து என்ன அப்படின்னா அந்த ஷீரியமானாக ஜலதாக யஸ்மின்னு சக தஸ்மின் சரத் சமயேன்னு கொண்டு போய் அங்க சேர்த்துக்கணும். எல்லாம் சப்தமியில இருக்கு. ஷீரியமான ஜலதே தஸ்மின்னு சரத் சமயே பரிணமதி சதி. அதுக்கப்புறம் தாமியத்து தட்டிதி. தாமியத்துன்னா அடங்கியன்னு அர்த்தம். தட்டித்துங்கிறது ஸ்திரீலிங்கம். தாமியந்தி தட்டித்து யஸ்மின்னு சக தஸ்மின்னு தாமியத் தட்டிதி மத மந்தர சிந்துரே. சோ மதேன மந்தராக, ரொம்ப மந்தராகனா லேசியா இருக்குன்னு அர்த்தம். மதத்தினால ரொம்ப மந்தரமாக இருக்கின்ற, சிந்துராகனா கஜங்கள்னு அர்த்தம். சோ மதேன மந்தராக மதமந்தராக மந்தராக சிந்துராக யஸ்மின்னு சக தஸ்மின். சரத்காலத்துல அப்படியே மந்தமா இருக்கான். எதனால அப்படின்னா மதத்தினால. யாரு? யானைகள். மதேன மந்தராக அந்த சிந்துராகா எஸ்மின்னு சக தஸ்மின்னு சரத் சமயே. அதுக்கப்புறம் எல்லா அப்ஜெக்டிவும் சரத் சமயில கொண்டு போய் சேர்த்து விட்டுக்கோங்க, சப்தமியில இருக்கு சரியா? அதுக்கப்புறம் விகஸ்வர விவஸ்வதி. விகஸ்வரகனா பிரகாஷகன்னு அர்த்தம் சரியா? பிரகாசமானக சூரிய விவஸ்வான் அப்படிங்கிறது சூரியன், விவஸ்வதி அப்படிங்கிறது அதனுடைய சப்தமி. சோ விகஸ்வரக விவஸ்வான் எஸ்மின்னு பிரகாசத்தோட இருக்கின்ற பிரகாஷக சூரியக, பிரகாசமான் சூரியக எஸ்மின்னு சக தஸ்மின் சரத் சமயே. சூரியன் நல்ல பிரகாசத்தோட இருக்கு, ஜலதங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுத்து, மேகங்கள். தாமியத்து தட்டிதி, அந்த இதுவும் மின்னல்களும் அடங்கி போயிடுத்து. அதுக்கப்புறம் மதமந்தர சிந்துரே, மதேன மதத்தினால ரொம்ப லேசியாக இருக்கின்ற சிந்துராக கஜங்கள். எஸ்மின் சரத் சமயே விகஸ்வர விவஸ்வதி. விகஸ்வரக பிரகாசயுக்தः விவஸ்வான் சூரியः யஸ்மின்னு சரத் சமயே சக தஸ்மின்னு. ஸோ அந்த மாதிரி சரத் சமயே பரிணமதி சதி, அந்த மாதிரி அந்த சரத் காலமானது பரிணாமம் அடைந்த அந்த தருணத்தில், பரிணமதிங்கிறது பரிங்கிறது உபசர்க்கம். உங்களுக்கு வந்து அந்த நம்மு சரியா சத்ருபத்தியத்துல இருக்கு. பரிணமதி சதி நரபதிஹி, ராஜாவானவன், நராணாம் பதிஹி நரபதிஹி என்ன பண்ணான் அப்படின்னா திக்விஜய கௌதூகலி நரபதிஹி, திக்விஜயம் பண்ணணும்னு ஒரு குதூகலத்தோட இருக்கின்ற அந்த நரபதியானவன் அலகுணா தண்டேன, ரொம்ப பிருகத்தா ஒரு ஒரு தனக்குன்னு ஒரு தண்டான ஒரு ரூலு, நியமங்கள், அந்த நியமேன கந்தும் உதயமனா இஷ்ட. சோ அவனுக்கு வந்து ஒரு உத்கண்டா ஆசீத்துன்னு அர்த்தம். உதயமனா இஷ்டன்னா சரியா? உத்கண்டிதா அபூத்துன்னு அர்த்தம். ஓகேவா? ஆவலோடு இருந்தான். மேல படிக்கிறேனா? ஜி திக்விஜயே கௌதூஹலி அப்படின்னு சொல்லிக்கலாமாங்க? ஆமா, திக்விஜய திக்விஜயே கௌதூகலி. ஆமா. அத நரபதேஹ திக்விஜய யாத்ராம் உத்கோஷந்தி கபீர பைரவம் ரராண பேரி. அத பிறகு நரபதேஹே ராஜாவினுடைய திக்விஜய யாத்ராம் உத்கோஷயந்தி பேரி கபீர பைரவம் ரராண சரியா? சோ இந்த நரபதியினுடைய திக்விஜயஸ்ய யாத்ரா, தாம் யாத்ராம் உத்கோஷயந்தி, அதை அனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கின்ற அந்த பேரி, அந்த பேரியானது கபீர பைரவம் ரணான, ஒரு கபீரமான பைரவம்னா பயங்கரம்னு அர்த்தம். பயங்கரமான ஒரு சப்தத்தை அந்த பேரியானது கொடுத்தது சரியா? ரராண என்ன தாத்துஜி அது? ரன்னு இல்ல? ஆமா, லிட்டு அத்வனது சரியா? மேல ததா ததா மகாமாத்யோ ராஜகிருஹத்வாரி ஹஸ்திபகைஹி ஆனாயயாமாச கனசங்காதமிவ கரிரூபேண பரிணதம் அஞ்சனகிரிமிவ குஞ்சரத்வம் உபகதம் அவிச்சின்ன மத ஜலதாரம் சனிர்ஜரோத்காரமிவ விந்தியகிரிம் பிரதிபட துர்காண்யேவம் பாம்சுபேஷம் பினஷ்மி இதி ஸ்வஹ்ருதய நிஷ்சயம் சூச்சயந்தம் இவ கரேண
पुनः पुनः अवनिपरागमादाय विकिरन्तम् उभयपार्श्वावलम्बि वर्णकम्बलमिषात् ऐरावत विजयोद्गमनेच्छया व्यूढपक्ष्मम् इव उपलक्ष्यमानं विष्णुमिव सुदर्शनशङ्खधारिणं कृत्तिवाससमिव कृतदर्पकान्तकम् आहवकोलाहलन्नाम வாரணேந்திரம். சரி. சோ இது வந்து என்ன அப்படின்னா, ததா அப்பொழுது மகா மாத்தியக ராஜ கிருஹத்வாரி ஹஸ்திபாகைஹி ஆஹவ கோலாகலம் நாம வாரணேந்திரம் ஆனாயயா மாச. அதான் மெயின் சென்டென்ஸ், அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும் நீங்க. சரியா? ததா அப்பொழுது மகா அமாத்தியக, ஒரு இந்த பெரிய பிரைம் மினிஸ்டர், அவன் வந்து ராஜகிருஹத்வாரி, அந்த ராஜகிருஹஸ்ய துவாரே, அந்த துவாரி, அந்த துவாரத்தில் ஹஸ்திபகைஹி, ஹஸ்திபகான அந்த யானப்பாகன்கள், அந்த மஹூத், அவர்களினால் ஆகவ கோலாகலம், ஆகவகனா ஆகவே கோலாகல, ஆகவேஷு கோலாகலம். சரியா? ஆகவகனா சண்டைன்னு அர்த்தம், போர்க்களம்னு அர்த்தம். அந்த ஆக்சுவலி இங்க வந்து ஆகவ கோலாகலம் அப்படிங்கிறது அந்த வாரணேந்திரத்தினுடைய நேம். சரியா? ஆகவ கோலாகலம் நாம வாரணேந்திரம். வாரணகா அப்படின்னா யானைன்னு அர்த்தம், வாரணேஷு இந்திரஹா அப்படின்னா சிரேஷ்டகான்னு அர்த்தம். சோ அந்த வாரணேந்திரம், ஆகவ கோலாகலம்னு பெயருள்ள ஒரு யானையை ஹஸ்திபகைஹி ஆனாயயா மாச, அந்த மகூத்துனால யானை பாகர்களினால் அழைத்து கொள்ள வரப்பட்டது. சரியா? ஆனாயா மாசங்கிறது நிச்சில இருக்கு. சோ இப்ப இந்த த்விதியா விபக்தியில வர போற அத்தனையும் வந்து என்ன அப்படின்னா, இந்த யானைக்கு வந்து அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா? என்ன அப்படின்னா, கனசங்காத்தம் இவ கரிரூபேண பரிணதம். சாக்ஷாத் வந்து கனசங்காத்தம் அப்படின்னா, கனானாம் சங்காத்தகன சேர்க்கைன்னு அர்த்தம். கனகன மேகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ மேகங்களினுடைய கூட்டமானது கரிரூபேண பரிணதம் இவ, அப்படியே அத்தனை அவ்வளவு கருப்பா இருக்கான். அதை பாக்குறதுக்கு எப்படி அப்படின்னா, எப்படி இருக்கான் அப்படின்னா, மேகங்களினுடைய கூட்டம் வந்து அப்படியே அங்க சேர்ந்து விட்டுனா எப்படி இருக்கும்? மேகங்கள் கருப்பா இருக்கும், அந்த கருப்பா சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு கருப்பு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அது பெருசா இருந்துதான். சோ அந்த கனசங்காத்தம் கரிரூபேண பரிணதம் இவ, அந்த மேகங்களினுடைய கூட்டமானது, கனானாம் சங்காத்தம், உங்களுக்கு வந்து கரிரூபேண, அந்த கரிரூபம், அந்த கரியினுடைய ஆகாரேன பரிணதம் இவ, மாறியது போல காணப்பட்டது. அந்த எது? வாரணேந்திரம், அந்த ஆகவ கோலாகலம் நாம வாரணேந்திரம். இது சொல்லுங்க. இங்க இது என்ன அலங்காரம் செய்து கரிரூபேன பரிணத்தம் இவங்கிறது மேக இது வந்து உத்பிரேக்ஷா சொல்லலாமா? உத்பிரேக்ஷா தான். கனசங்காத்த மேக கூட்டங்களே அப்படியே கரிரூபமா ஆன மாதிரி இருக்கு, லிட்டரலி ஆல. சரியா? அஞ்சனகிரிம் இவ குஞ்சரத்துவம் உபகதம். அஞ்சனம்னா உங்களுக்கு மையி, அந்த கண்ணில் இட்டுக்கிற மை இல்லையா, அந்த அந்த மைங்கிற கிரினா மலை இல்லையா, அந்த அஞ்சனகிரி அப்படிங்கிறது அந்த மையாலான ஒரு மலை. அந்த மலையே ஒரு யானை, குஞ்சரத்துவம் அப்படின்னா யானையினுடைய ரூபத்தை உபகதம் இவ அடைந்தது போல, அவ்வளோ கருப்பா இருக்கு அந்த யானை. சரியா? அவிச்சின்ன மதஜலதாரம் சனிர்ஜர உத்காரம் இவ விந்தியகிரிம். சரியா? அவிச்சின்ன மதஜலதாரம். சோ வந்து விடைவிடாமல் ஒழுகுகின்ற மதஜலதாரம், அதை பார்த்தால் எப்படி இருக்கான் அப்படின்னா, சநிர்ஜர உத்கரம் விந்தியகிரிம் இவ. நிர்ஜரானா உங்களுக்கு ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், அந்த அந்த வாட்டர் ஃபால்ஸோட இருக்கின்ற விந்தியகிரி, விந்திய மலை போல இருக்கான். இதுல அப்படியே மதஜலம், அவ்வளோலாம் மதஜலம்லாம் ஒழுகாது, இது எல்லாமே எக்ஸாஜரேஷன் தான். ஸோ விச்சின்னம்னா பிரேக் இருக்குன்னு அர்த்தம், அவிச்சின்னம்னா ந விச்சின்னா அவிச்சின்னா, பிரேக்கே இல்லாம இடைவிடாமல் அர்த்தம். இடைவிடாமல் மதசிய ஜலம் மதஜலம், மதஜலசிய தாரா மதஜலதாரா, மதஜல அவிச்சின்னா மதஜலதாரா யஸ்ய சக தம். அவிச்சின்ன மதஜலதாரம், அந்த வாரணேந்திரம், அது வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா பாக்குறதுக்கு, இது சநிர்ஜர உத்காரம், உத்காரகனா ஃப்ளோ, பிரவாக. சரியா? சோ நிர்ஜரானாம் உத்காரக, அந்த அருவிகளினுடைய பொழிவு, நிர்ஜர உத்காரக, நிர்ஜர உத்காரேன நிர்ஜர உத்காரேன சக வர்த்ததே இது
ச நிர்ஜர உத்காரः தம் ச நிர்ஜர உத்காரம் விந்தியகிரிம்க்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த விந்தியகிரிம் இவ இந்த வாரணேந்திரம் நாம ஆகவ கோலாகலத்தை அனயா மாச. சொல்லுங்க. அந்த நிர்ஜரமே ஃப்ளோ தான். அது எதுக்கு அங்க ஒரு உத்காரங்கிற வார்த்தையை போட்டார்? வாட்டர் ஃபால்னாலே ஃப்ளோ தானே ஜி ஆகும். அதே அது ஒரு கரெக்ட். அந்த அந்த வாட்டர் ஃபால் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அந்த மாதிரி மதஜலம் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லணும். அதுக்காக ஓகே. சரியா? அதோட இருக்கின்ற அந்த விந்தியகிரி எப்படி இருக்கோ அந்த விந்தியகிரி போல இந்த வாரணேந்திரம் இருக்கு. இந்த வாரணேந்திரத்துக்கு என்ன ஃப்ளோ ஆகுது? மதஜலம் ஃப்ளோ ஆகுது. இந்தியகிரிக்கு என்ன ஃப்ளோ ஆகுது? வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ளோ ஆகுது. சரியா? அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா, இது நல்லா இருக்கும். அடுத்தது பிரதிபட துர்காண்யேவம் பாம்சுபேஷம் பினஷ்மி இது ஸ்வஹிருதய நிச்சயம் சூச்சயந்தம் இவ கரேண புனః அவனிபராகம் ஆதாய விகிரந்தம். விகிரந்தம்னா ஸ்ப்ரெட் பண்றது, ஸ்கேட்டர்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். அதாவது இந்த யானை என்ன பண்றதா, அவனி பராகம். பராகம்னா போலன் கிரெயின்ஸுக்கு பராகம்னுவா. இந்த இடத்துல அவனி பராகம்னா பூமியினுடைய அந்த தூசி. அந்த தூசியை கையால எடுத்து 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 கரேன புனக விகிரந்தம் அப்படியே ஸ்கேட்டர் பண்றதாம். அப்படியே டஸ்ட் ஆக்குறது, எல்லா இடத்தையும் தூளியை பரப்புறது. அது எதை நினைச்சுட்டு பரப்புறது தெரியுமோனோ? பிரதிபட துர்காணி ஏவம் பாம்சுபேஷம் பினஷ்மி. பிரதிபட்டானா எதிரி ராஜாக்கள், பட்டகனா சோல்ஜர், பிரதிபட்டகனா எதிரி ராஜாக்களினுடைய வீரர்கள், சோல்ஜர்ஸ. பிரதிபட்டானாம் துர்காணி அவர்களுடைய அந்த கோட்டைகளை, ஏவம் பாம்சுபேஷம் பினஷ்மி. பாம்சுனாலும் உங்களுக்கு தூசி, பேஷம்னா அப்படியே கிரஷ் பண்றது. பிஷ்னாதி அதுல இருந்து அந்த பேஸ்ட்ங்கிறது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பாம்சு பேஷம் பினஷ்மி. இந்த மாதிரி எதிரி ராஜாக்களையும் நான் அப்படியே கிரஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத ஸ்வஹிருதய நிச்சயம் சூச்சயந்தம், தன்னுடைய ஹிருதயத்துல அதை டிசைட் பண்றத அப்படியே வெளிக்காண்பிப்பது போல. அது குழந்தையெல்லாம் ஒரு வயசு 2 வயசுல பேனாவை கொடுத்து வரையும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபியூச்சர்ல பெரிய ஆர்டிஸ்டா வரப்போறான், அதை சூச்சிக்கிற மாதிரி அப்படிங்க. இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸாஜரேஷன் தானே. இதெல்லாம் அந்த குழந்தை பாவம் என்ன நினைச்சு கிரிக்கினதோ தெரியாது. அந்த மாதிரி இந்த யானையானது பாவம் அது ஏதோ தும்பிக்கையால கரேன புனக மறுபடியும் மறுபடியும் அவனிபராகம் ஆதாய அந்த பூமியினுடைய அந்த டஸ்டை எடுத்துட்டு விகிரந்தம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்கேட்டர் பண்றது. வீங்கிறது உபசர்க்கம், கிரு விக்ஷேபே. சரியா? சத்ரு விகிரந்தம். அதை அந்த வாரணேந்திரம் ஆகவ கோலாகலம் நாம வாரணேந்திரம் அஸ்தி பாக்கை ஆனாயா மாச. சரியா? சோ அது எதை சூச்சயந்தம் இவ இந்த மாதிரி விகிரந்தம் பண்றதோனோ அது ஸ்வஹிருதய நிச்சயம் சூச்சயந்தம், தன்னுடைய ஹிருதயத்துல நிச்சயம், நிச்சிதம் விஷயம், தன் மனசுல ஒரு டிட்டர்மைன் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி பண்ண போறேன். என்ன பண்ண போறது அப்படின்னா, பிரதிபட துர்காணி ஏவம் பாம்சு பேஷம் பினஷ்மி. எப்படி இப்ப நான் இந்த டஸ்ட் எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ற, ஸ்கேட்டர் பண்றேனோ அந்த மாதிரி எதிரி வீரர்களினுடைய அந்த துர்க்கங்களை நான் இந்த மாதிரி பொடி பொடியாக ஆக்கி விடுவேன் அப்படின்னு அது மனசுல ஒரு நிச்சயம் பண்ணிக்கிறோம். புரியுறதா? அதுக்கப்புறம் உபய பார்ஷ்வ அவலம்பித வர்ண கம்பல மிஷாத்து ஐராவத விஜய உத்கமன இச்சையா வியூட பக்ஷம் இவ உபலட்சியமானம். சோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் அந்த கம்பளம் மாதிரி போட்டிருப்பா யானைக்கெல்லாம். சரியா? இந்த இதுல கூட காதம்பரியில கூட இந்த மாதிரி வர்ணன் எல்லாம் வரும். உபய பார்ஷ்வம், உபயம்னா 2 சைடு, பார்ஷ்வம்னா பக்கத்துல. உபய பார்ஷ்வ அவலம்பிதம்னா தொங்கின்னு இருக்குன்னு அர்த்தம். சரியா? தொங்கின்னு இருக்கிற வர்ணம்னா கலர்ஃபுல், வர்ண கம்பளம்னா, கம்பளம்னா கார்பெட் மாதிரி, அந்த ஒரு பெட்ஷீட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. வர்ண கம்பள மிஷாத்து, அவைகளுக்கு 2 சைடும் அந்த கம்பளம் தொங்கிட்டு இருக்கு. மேல போட்டு 2 சைடும் அழகா ஃபால் இருக்கு, அதனுடைய ஃப்ளோ நன்னா இருக்கு. அந்த மிஷாத்து என்ன அப்படின்னா ஐராவத விஜய கமன இச்சையா. சோ ஐராவதத்தினுடைய விஜய உத்கமன இச்சையா, அந்த ஐராவதஸ்ய விஜயா, அதுல உத்கமனே இச்சா உத்கமன இச்சா, ஐராவத விஜயே உத்கமன இச்சா தயா இச்சையா, ஐராவதத்தை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இச்சையினால, ஆசையினால வியூட பக்ஷம் இவ உபலட்சியமானம் ஆகவ கோலாகலம். வியூடம்னா திருத்தம், எடுத்துக்கொள்ளப்பட்ட, பக்ஷம்னா விங்ஸ், அந்த 2 சைடு தொங்கிட்டு இருக்கணும் கம்பளம், அது ரெண்டும் சாட்சாத் அதனுடைய ஒரு பக்ஷம் போல இருக்கான். அது போல உபலட்சியமானம்னா சூச்சிக்கப்படுகின்ற, காண்பிக்கப்படுகின்ற வியூட பக்ஷம். ஓகேவா?
அஹ், அதோட இருக்கின்ற அந்த வாரணேந்திரம் ஆகவ கோலாகலம் நாம வாரணேந்திரம் ஆனாயயா மாச. சோ அதுகளுக்கு வந்து உபயம் பார்ஷ்வயோகோ உபய பார்ஷ்வம், உபய பார்ஷ்வே அவலம்பி உபய பார்ஷ்வாவலம்பி, வர்ணஹ கம்பலஹ வர்ணகம்பலஹ, உபய பார்ஷ்வாவலம்பி வர்ணகம்பலஹ, உபய பார்ஷ்வ அவலம்பி வர்ணகம்பலஹ, உபய பார்ஷ்வாவலம்பி வர்ணகம்பலஸ்ய மிஷம் தஸ்மாத்து மிஷாத்து. இந்த மாதிரி ரெண்டு சைடும் தொங்கின்னு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷம்னா ஒரு வியாஜம், அந்த ஒரு வியாஜேன என்ன அப்படின்னா எப்படி வந்து அது அந்த இடம் அந்த அந்த வாரணேந்திரம் எப்படி தெரியறது அப்படின்னா ரெண்டு பக்கமும் அதுக்கு வந்து விங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியணும். ஏன் விங்ஸோட இருக்கணும் அப்படின்னா பாவம் ப்ராபப்ளி அதுக்கு வந்து ஐராவத விஜய உத்கமன இச்சாங்கிறது இருக்கு, அதை போய் போட்டு அட்டாக் பண்ணிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த இச்சையா ரெண்டு சைடும் அது பக்ஷம் போல இருக்கும். புரியுதா? சரியா இருக்கா? மிஷாத்துனா என்ன சொன்னேன்? வியாஜம்னு சொன்னேன். விஷாத்துனா வியாஜாத்து, ஒரு மிஷம், ஒரு ஒரு சும்மா ஒரு ஃபால்ஸ்லிங்கிற அர்த்தம். ப்ரிடெக்ஸ்ட் அது மாதிரி. ஆமா, ப்ரிடெக்ஸ்ட். விஷ்ணுமிவ சுதர்ஷன சங்கதாரினம், விஷ்ணு எப்படி வந்து சுதர்ஷன சக்கரம் சங்கம் எல்லாத்தையும் போட்டு இருக்காரோ அந்த மாதிரி இது வந்து அந்த நல்ல சுதர்ஷன சங்கம் எல்லாம் ஒரு மாலை இலை ஏதோ போட்டு இருக்கோம் என்னமோ என்ன. சுந்தர சங்கமாலா தாரினம், புரியுறதா? அவர் வந்து சங்கர சக்கர ஜாரினம், இது வந்து போட்டுருக்கு இந்த மாதிரி. கிருத்தி வாசசம் இவ கிருத தர்ப்பகாந்தம், சரியா? கிருத தர்ப்பேன பிரகட்டித கர்வேன. சரி, ஓகே ஓகே. சோ வந்து கிருத்திவாசகா அப்படின்னாலே ஈஸ்வரன் அர்த்தம், பரமேஸ்வரன் அர்த்தம். கிருத்தினாலே உங்களுக்கு தோலுன்னு அர்த்தம். கிருத்திவாசகா அப்படின்னா யானை தோல் போட்டு இருக்காருன்னு சொல்லுவார் அவரை. கிருத்திவாசசகா அப்படின்னா அவருக்கு அட்ஜெக்டிவ், அவரை ஈஸ்வரனை வர்ணிக்கிறது. அந்த கிருத்திவாசசம் இவ அந்த ஈஸ்வரனை போல, இந்த துர்வாசக மாதிரி சகாராந்தம் அதெல்லாம், சரியா? வாசசம் இவ கிருத தர்ப்பக அந்தம். சோ கிருத தர்ப்பக அந்தம் அப்படின்னா கிருத தர்ப்பேன அப்படின்னா பிரகடித தர்ப்பேன. கிருதா தர்ப்பகா ஏன சகவா தர்ப்பகாந்தம், அந்த பிரகடித கர்வேண. ஓ, கிருத தர்ப்பேண காந்தம், ஓ அப்படி சொல்லணுமா? கிருத தர்ப்பேண காந்தம், காண்பிக்கப்பட்ட அந்த ஒரு அரகன்ஸ், ஒரு ப்ரைடு, ஒரு 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 திமிருனால காந்தம் ரொம்ப மனோகரமாக இருக்கின்ற ஆலவக கோலாகலம். சரியா? அவருக்கு சொல்லும்போது கிருத தர்ப்பகாந்தம் அப்படின்னா அந்த தர்ப்பகன் அப்படிங்கிறது அந்த இவனுடைய மன்மத்தனுடைய தர்ப்பத்துக்கு ஒரு எண்டு கொடுத்தாரு இல்லையா? கிருதஸ்மராயை விகிருதஸ்மராயன்னு வரும் அர்த்தநாரி ஸ்தோத்திரத்துல. அவ வந்து அம்பாள் வந்து ஸ்மரனுக்கு வந்து உயிரை கொடுத்தா, இவர் உயிரை புடுங்கி விட்டார். அதனால அவளுக்கு கிருதஸ்மராயை, இவருக்கு விகிருதஸ்மராய அப்படின்னு அப்ஜெக்டிவ் போடுவார். சோ அந்த மாதிரி கிருத்தி வாசசம் இவ கிருததர்ப்பகாந்தம் ஆகவ கோலாகலம் நாம வாரணேந்திரம் அஸ்திபகைஹி ஆனாயயா மாச. பிக்கலாமா? Yes,